எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சேனல் தீரன் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைதா மாவை வச்சு ஸ்பைசியான க்ரன்ச்சியான வெஜ் பேக்கெட் இல்லை சமோசா இல்லைனா வெஜ் ரோல் அந்த மாதிரி பேர் நம்ம என்னென்னாலும் வச்சுக்கலாம். மொத்தத்தில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் தேவையான பொருட்கள் எல்லாம் தீரன் சொல்லியிருப்பான். நான் அது புரியலன்னா மேலே உங்களுக்கு டைப் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் மைதா மாவுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவுக்கு எந்த அளவுக்கு பிசைவோமோ அதை விடவே நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இது ஊறிட்டுருக்கிற கேப்பில் உருளைக்கிழங்கையோ பச்சை பட்டாணியும் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன் இதுலேயே. இந்த உப்பு போடும்போதே வந்து நான் அந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக துருவியும் கூட போட்டுக்கலாம். அது வாய்க்கு கடிப்படும் போது ஓகேவாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சு வேக வச்சு எடுத்த பட்டாணி. இந்த பட்டாணி வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே எப்படி ஊற வச்சு வேக வைக்கிறதுங்கிற வீடியோ மறுபடியும் போடுறேன். கொத்தமல்லி தூள், மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி. நல்லா காரசாரமாக வேணும், இன்னும் கொஞ்சமே கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூளுக்கு அப்புறமா சிக்கன் மசாலா போட்டேன். இது மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மாதிரி தெரியுது, ஆனால் நான் 3 ஸ்பூன் போட்டேன். மறுபடி இது கூட வந்து கரம் மசாலா, சாட் மசாலா, அப்புறம் சீரகத்தூள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மசிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம்ல அந்த மாவு, அதை வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ சேம் அதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். நார்மலாகவே நம்மளுக்கு சப்பாத்திக்கே நல்லா தேய்க்கிறதுக்கு வராது, இதுக்கு அதை விடவே சாஃப்டாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு 4 கார்னர்லேயும் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ரெக்டாங்கிள் ஷேப்புன்னு நினைக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணும் அப்படின்னா 2 ஷீட் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த மசாலா அதில் வச்சுட்டு நல்லா ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா 4 கார்னர்லேயும் தண்ணியை தான் நான் தடவி இருக்கிறேன். மைதா பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, தண்ணியை 4 கார்னரில் தடவிட்டு அதே மாதிரி ஒன்று செஞ்சுருக்கோம்னா அந்த ஷீட் அதில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா போதும், அப்படியே செட் ஆகிக்கும், ஒட்டிக்கும், மறுபடியும் பிரிஞ்சு வராது. சேம் இதே மாதிரியே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ, இப்போ சமோசா ஷேப்பில் வேணும்னா அதே மாதிரியே சமோசா ஷேப்லேயே வந்து 2 ஷீட் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ரோல் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் கார்னரில் வந்து தண்ணியை தொட்டுக்கணும். இப்போ மசாலா வைக்கிறோமா, வச்சுட்டு லாஸ்ட்டு கார்னரில் தண்ணியை வந்து லைட்டாக தடவிக்கலாம். அப்படியே அழுங்காப்பில் அதை ரோல் பண்ணிகிட்டே வந்து இந்த மாதிரி அழுங்காப்பில் ரோல் பண்ணிகிட்டே வந்து அது லைட்டாக கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா போதும், செட் ஆகிக்கும். இப்போ இந்த 2 பக்கம் சைடு கார்னர் இருக்குல்ல, அது வந்து அப்படியே விட்டுறலாம். இல்லை அதுவும் வந்து க்ளோஸ்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டு ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். இதை நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து மைதா மாவில் தான் செய்யணுன்ட்டு கிடையாது, என்கிட்ட மைதா மாவு இருந்தங்காட்டி நான் மைதா மாவில் செஞ்சேன். கோதுமை மாவுலேயும் நல்லா வரும், சேம் இதே மாதிரி தான் கோதுமை மாவுலேயும் வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இது எண்ணெயெல்லாம் குடிக்கல. நிறையா இது செஞ்சோன்னா இப்போ ஒரு சில சமோசாலாம் வாங்கினா இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா எண்ணெய் அத்தனை குடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இதில் எதுவும் எண்ணெய்லாம் குடிக்காது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாடா. என்றும் அன்புடன் தீரன் விலாக்ஸ்.